ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேசம் கோட். தமிழில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவிலிருந்து நெக்ஸ்ட் 15-20 வீடியோஸ்க்கு ஆங்குலரை பற்றி நான் ஒரு கிராஷ் கோர்ஸ் பண்ண போகிறேன். கோர்ஸை பற்றி ஃபர்தராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி மேஜராக எல்லாருக்கும் இருக்கிற ஒரு பெரிய டவுட் இருக்குது. அந்த டவுட்டை நம்ம ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணிடலாம். ரீசெண்டாக கூகுள் ஆங்குலர் ஜேஎஸோட சப்போர்ட்டை ஸ்டாப் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது ரிலேட்டடாக நிறைய பேருக்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. ஸோ அந்த கன்ஃபியூஷனை நான் ஃபஸ்ட் கிளியர் பண்ணிடுறேன். ஸோ விஷயம் என்ன அப்படின்னா, ஆங்குலர் ஜேஎஸோட ஃபஸ்ட்டு வெர்ஷன், அந்த ஃபஸ்ட்டு வெர்ஷனோட சப்போர்ட்டை தான் கூகுள் ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபஸ்ட்டு வெர்ஷனில் எக்கச்சக்கமான ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு, நிறைய விஷயங்களை சால்வ் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சு. அதனால் என்ன பண்ணாங்க அப்படின்னா, கூகுள் இந்த ஃபஸ்ட்டு வெர்ஷனை கம்ப்ளீட்லி ஸ்டாப் பண்ணிவிட்டு ஆங்குலர் ஜேஎஸை ஆங்குலர் அப்படின்னு சொல்லி ரீநேம் பண்ணி செகண்ட் வெர்ஷன் ரிலீஸ் பண்ணாங்க. அதான் ஆங்குலர் 2. அந்த செகண்ட் வெர்ஷனோட அடுத்தடுத்த வெர்ஷன்ஸ் தான் ஆங்குலர் 3, ஆங்குலர் 4 அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்டாக இந்த வருஷம் ஆங்குலரோட லேட்டஸ்ட் வெர்ஷன் ஆங்குலர் 14 லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆங்குலரோட சப்போர்ட்டை கூகுள் ஸ்டாப் பண்ணல, ஆங்குலர் ஜேஎஸோட சப்போர்ட்டை தான் ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. அது ஆங்குலரோட மொத வந்த வெர்ஷன். ஆங்குலர் 2லேருந்து ஆங்குலர் 14 வரைக்கும் ஆங்குலர் கம்ப்ளீட்டாக கண்டினியூஸ் டெவலப்மெண்ட்டில் தான் இருக்குது அண்ட் ரொம்ப அட்வான்ஸ்டாகவும் இப்போ வந்திருக்கு. ரெண்டாவது மேஜர் கொஸ்டின் எல்லாருக்கிட்டையும் இருக்கிறது, ஆங்குலர் ரொம்ப டஃப், இது லேர்ன் பண்ணிக்கிறது ரொம்ப டஃப், ரியாக்ட் தான் ஈஸி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆக்சுவலி ரியாக்ட் தான் ஈஸி, பட் ஆங்குலர் ரொம்ப டஃப்லாம் கிடையாது. ஆங்குலர் லேர்ன் பண்ணிக்கிற அந்த லேர்னிங் கர்வ் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் அப்படின்ற விஷயந்தான். நீ ஆங்குலரை எப்படி லேர்ன் பண்ணிக்கிறீங்க அப்படின்ற விஷயத்தில் தான் ஆங்குலர் டஃப்பாக ஈஸியாக அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. நீங்கள் ஆங்குலர் ஒன்ஸ் லேர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பரான ஒரு ஃப்ரேம் ஒர்க். அதுக்கப்புறம் உங்களுக்கு வேறு ஃப்ரேம் ஒர்க் பண்ணணும்னு கூட தோறாது, அந்தளவுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு ஃப்ரேம் ஒர்க். ஒரு சின்ன லேர்னிங் கர்வ் இருக்கும் தான், பட் இந்த கிராஷ் கோர்ஸில் உங்களுக்கு நான் முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளிஸ்டிக்காக, க்ளீனாக, நீட்டாக, எந்த டவுட்ஸும் இல்லாத அளவுக்கு நான் உங்களுக்கு சொல்லி தரப்போகிறேன். கோர்ஸை பற்றி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆங்குலர் எவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக உங்களுக்கு நான் ஒரு இமேஜ் காமிக்கிறேன். இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா ஆங்குலர் வச்சு டெவலப் பண்ண ஃபேமஸான ஆப்ஸ் எல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஹெவியான பல்க் அப்ளிகேஷன்ஸ், எக்ஸாம்பிளுக்கு மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ், ஜிமெயில், அப்வொர்க்ஸ், பேபால், அடாசிட்டி, இந்த மாதிரி எக்கச்சக்கமான அப்ளிகேஷன்ஸ் ஆங்குலரில் பண்ணப்பட்ட அப்ளிகேஷன்ஸ் தான். எல்லாமே என்டர்பிரைஸ் லெவலில் பெரிய பெரிய அப்ளிகேஷன்ஸாக இருக்கும். ஸோ ஆங்குலரை வச்சு இவ்வளோ காம்ப்ளெக்ஸான பெரிய பெரிய அப்ளிகேஷன்ஸ் கூட ஈஸியாக நம்ம பண்ண முடியும். வேர்ட், எக்ஸல், பவர் பாயிண்ட்லாம் எவ்வளோ டஃப்பான அப்ளிகேஷன்ஸ் நமக்கே தெரியும். ஸோ அதை ஆன்லைனில் நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா, ஆன்லைனில் யூஸ் பண்ணுற அந்த அப்ளிகேஷன்ஸை ஆங்குலரில் தான் டெவலப் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி எக்கச்சக்கமான அப்ளிகேஷன்ஸ் ஆங்குலரில் டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆங்குலர் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிறது கண்டிப்பாக உங்கள் போர்ட்ஃபோலியோக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். இந்த கிராஷ் கோர்ஸில் ஒரு என்டர்பிரைஸ் லெவல் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுற அளவுக்கான இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம லேர்ன் பண்ணிக்க போகிறது கிடையாது. இது ஒரு கிராஷ் கோர்ஸ் தான். அதாவது இந்த கோர்ஸை நீங்கள் லேர்ன் பண்ணிட்டீங்கன்னா ஆங்குலர் பற்றின பேசிக் ஃபண்டமெண்டல்ஸ் உங்களுக்கு ரொம்ப கிளியராக இருக்கும். அதுக்கப்புறமா உங்களால் ரொம்ப அட்வான்ஸ்டான டாபிக்ஸ் எல்லாம் ஈஸியாக லேர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி அட்வான்ஸ்டான டாபிக்ஸ் ஈஸியாக லேர்ன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இந்த கோர்ஸ் ஒரு ஃபண்டமெண்டலாக இருக்கும். ஸோ இந்த கோர்ஸில் நம்ம என்ன லேர்ன் பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ஒரு லேண்டிங் பேஜை நம்ம ஆங்குலரில் கம்ப்ளீட்லி டெவலப் பண்ண போகிறோம். சிஎஸ்எஸ்க்காக நம்ம Tailwind CSS அப்படின்ற ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ண போகிறோம். மற்ற எல்லா விஷயங்களும் நம்ம ஆங்குலரில் தான் டெவலப் பண்ண போகிறோம். ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ப்ரீஃப் கொடுக்கணும் அப்படின்னா, ஒரு மெனு எப்படி டெவலப் பண்ணுறது, அந்த மெனு எப்படி மேலே டாப்பில் ஸ்டிக் பண்ணுறது, இந்த ஹோல் வெப்சைட்டுக்கும் இந்த மெனுவை எல்லா பேஜஸ்லையும் எப்படி நம்ம ரீயூஸ் பண்ணுறது, எல்லா பேஜ்லையும் அந்தந்த மெனுவை எப்படி நம்ம ஆக்டிவாக காமிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் மெனுவில் நம்ம லேர்ன் பண்ணிக்க போகிறோம். அப்புறமா எப்படி நம்ம ஒரு ஸ்லைட் ஷோ டிசைன் பண்ணலாம், ஒரு ஸ்லைட் ஷோ எப்படி நம்ம ஒர்க் அவுட் பண்ணலாம் ஆங்குலரில் அப்படின்ற விஷயங்கள் நம்ம பார்க்க போகிறோம். அப்புறமா ஒரே ஒரு கார்டு டிசைன் பண்ணிவிட்டு அந்த கார்டு டிசைனை எப்படி நம்ம ரீயூஸ் பண்ணலாம், ஃபார் லூப்லாம் யூஸ் பண்ணி எப்படி ரீயூஸ் பண்ணலாம், ஒரே ஒரு பட்டன் டிசைன் பண்ணிவிட்டு அந்த பட்டனோட டிசைனை வேறு இடத்துல நம்ம எப்படி ரீயூஸ் பண்ணலாம், எப்படி டைனமிக்காக யூஸ் பண்ணலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இதுக்கு அவுட்லைன் தான் இருக்குது, இதுக்கு ஃபில்டாக இருக்கு இல்லையா, இந்த மாதிரி டைனமிக்காக எப்படி நம்ம ஒரு பட்டனை ரீயூஸ் பண்ணலாம். அப்படி ரீயூஸ் பண்ணுறது மூலமாக கோடோட ரிடண்டன்சி, அதாவது ஒரே கோடை மறுபடியும் அடிக்கிற அந்த வேலை எவ்வளோ மிச்சமாகுது. அண்ட் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு டிசைன் சேஞ்ச் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த பட்டனோட டிசைன் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா, நம்ம நார்மல் HTML பார்த்தோம்னா ஒவ்வொரு பட்டனுக்கும் நம்ம சேஞ்ச் பண்ணணும். கரெக்டாக அந்த பட்டனை எங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோமோ எல்லா பட்டன்லையும் அந்த சேஞ்சஸ் பண்ணணும். பட் ஆங்குலரில் இந்த ஒரு பட்டனை டிசைன் பண்ணிட்டு அதை தானே நம்ம எல்லா இடத்துலையும் ரீயூஸ் பண்ணுறோம். ஸோ இங்கே சேஞ்ச் பண்ணாலே கம்ப்ளீட் வெப்சைட்டில் இருக்கிற எல்லா பட்டன்ஸும் சேஞ்ச் ஆயிடும். இந்த மாதிரி நிறைய ரீயூசபிலிட்டி ரிலேட்டடான விஷயங்கள். அப்புறமா சின்ன அனிமேஷன்ஸ் எப்படி பண்ணுறது, அனிமேஷனை பற்றின பேசிக் இன்ட்ரோ, அப்புறமா மல்டிபிள் பேஜஸ் ஆங்குலரில் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் இந்த கோர்ஸில் நம்ம கவர் பண்ண போகிறோம். ஸோ இந்த கோர்ஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங் கான்ஃபிடன்ஸ் வந்துடும். இந்த மாதிரி நார்மல் லேண்டிங் பேஜஸ் எல்லாம் உங்களால் ரொம்ப ஈஸியாக டெவலப் பண்ணிட முடியும். இது உங்களுக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருக்கும். அதை வச்சு நீங்கள் ஃபர்தர் லேர்ன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா என்டர்பிரைஸ் லெவல் அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணுறது எப்படின்றத நீங்கள் ஈஸியாக கற்றுக்க முடியும். இந்த கோர்ஸை ஈஸியாக ஃபாலோ பண்ணிக்கிறதுக்காக, இந்த கோர்ஸ்லேருந்து மேக்ஸிமம் வேல்யூ உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நீங்கள் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சில சஜஷன்ஸும் நான் சொல்கிறேன். ஸோ நான் இந்த கோர்ஸ் ரெக்கார்ட் பண்ணும்போது நான் நார்மல் ஸ்பீடில் தான் ரெக்கார்ட் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக லேர்ன் பண்ணிக்கணும், நான் பேசுகிறது ரொம்ப ஸ்லோவாக இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் யூடியூப்லேயே ஸ்பீடை கூட்டுறதுக்கான செட்டிங் இருக்கும் இல்லையா, அங்கே போய்ட்டு நீங்கள் ஸ்பீடை கூட்டி நீங்கள் பார்த்துக்கலாம். ரெண்டாவது விஷயம், இந்த கோர்ஸை நீங்கள் லேர்ன் பண்ணிட்டு இருக்கோம், உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அந்த வீடியோ கீழேயே உங்களோட கொஸ்டின்ஸை நீங்கள் லீவ் பண்ணலாம். அப்படி இல்லைனா நம்மளோட டிஸ்கார்ட் சர்வர் இருக்குல்லையா, அதில் ஜாயின் பண்ணிவிட்டு அங்கேயும் நீங்கள் போஸ்ட் பண்ணலாம் உங்களோட கொஸ்டின்ஸை. அண்ட் டிஸ்கார்டை பற்றி சொல்லும்போது, டிஸ்கார்டில் யாருக்கு ஆன்சர் தெரிஞ்சாலும் அவங்க ரிப்ளை பண்ணலாம். ஸோ நான் அவைலபிளாக இல்லைனாலும் டிஸ்கார்டில் நிறைய பேர் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா
ஒருத்தவங்களுக்கு ஆன்சர் தெரியுதுன்னா நீங்கள் இன்னொருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். ஸோ மியூச்சுவலி ஒரு கம்யூனிட்டி மாதிரி நம்ம எல்லாராலையும் க்ரோ பண்ண முடியும். மூணாவது விஷயம் ஃபீட்பேக். எல்லா வீடியோஸ்கீழேயும் அந்த வீடியோ உங்களுக்கு எவ்வளோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சு, ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சா, டவுட் இல்லாமல் உங்களால் அந்த வீடியோவை ஃபாலோ பண்ண முடிஞ்சுச்சா, அந்த மாதிரி உங்களோட பாசிட்டிவ் ஃபீட்பேக்ஸ் இல்லைனா உங்களுக்கு ஏதாவது நெகட்டிவ் ஃபீட்பேக்ஸ் இருந்தாலும் அந்த ஃபீட்பேக் நீங்கள் கீழே லீவ் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்த வீடியோஸில் அந்த விஷயங்கள்லாம் நான் ஓவர் கம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவேன். அண்ட் பாசிட்டிவ் ஃபீட்பேக்ஸ் கண்டிப்பாக எனக்கு ரொம்ப மோட்டிவேட்டிங்காக இருக்கும். அடுத்த விஷயம் இந்த ப்ராஜெக்டோட கோட் மெட்டீரியல்ஸ். இந்த ப்ராஜெக்டோட கோட் மெட்டீரியல்ஸை நான் இந்த யூஆர்எல்ல தான் ஹோஸ்ட் பண்ணியிருப்பேன், GitHub அப்படின்ற யூஆர்எல்ல. இங்கே போய்ட்டு நீங்கள் எப்போ வேணாலும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். GitHub பற்றி தெரியாதவங்களுக்கு இதை பற்றி நீங்கள் பெருசாக இப்போதைக்கு வரி பண்ண வேண்டாம். ஜஸ்ட் நான் சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களால் ஈஸியாக கோடை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். எல்லா வீடியோக்கேலையும் இந்த GitHub பேஜோட லிங்க்கை நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். ஸோ ஜஸ்ட் இந்த லிங்க்கை நீங்கள் ஓப்பன் பண்ண போகிறீங்க. ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா இங்கே கோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேப் இருக்கு இல்லையா, பை டிஃபால்ட்டாக இங்கே தான் இருக்கும். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இந்த ஐகான் இருக்கும், இதுக்கு பேர் பிரான்ச்சஸ். ஸோ இந்த டவுன் ஆரோவை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இது கீழே பிரான்ச்சஸ் அப்படின்ற ஹெட்டிங் கீழே எவ்வளோ பிரான்ச்சஸ் நம்ம கிரியேட் பண்ணுறோமோ அவ்வளோ பிரான்ச்சஸும் இங்கே லிஸ்ட் அவுட் ஆகும். நீங்கள் வேணும்னா இந்த வியூ ஆல் பிரான்ச்சை கிளிக் பண்ணியும் பார்த்துக்கலாம். இப்போதைக்கு நான் இந்த வியூ ஆல் பிரான்ச்சை கிளிக் பண்ணி காமிக்கிறேன். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இங்கே இந்த ப்ராஜெக்ட்டுக்கு கீழே இருக்கிற எல்லா பிரான்ச்சஸும் லிஸ்ட் அவுட் ஆகும். ஸோ நீங்கள் இதில் ஆக்டிவ் பிரான்ச்சஸ் அப்படின்றத மட்டும் நீங்கள் பார்த்தா போதும். ஸோ ஒவ்வொரு வீடியோ முடிஞ்ச உடனே அந்த வீடியோவை நான் யூடியூப்பில் அப்லோட் பண்ணும்போது அந்த வீடியோவில் நம்ம செஞ்சுருக்க ஒர்க்கை நான் இந்த GitHubல ஒரு புது பிரான்ச்சாக அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ புது பிரான்ச்சாக அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு அடுத்த வீடியோவை நான் _new Angular ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ ஜஸ்ட்டு இந்த பிரான்ச்சை போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். டவுன்லோட் பண்ணுறது எப்படின்னு நான் கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு சொல்கிறேன். இதே மாதிரி நான் இப்போ 2வது வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 2வது வீடியோவில் நம்ம என்ன பண்ணியிருக்கோமோ அதை நான் இதுக்கு அடுத்த பிரான்ச்சாக இதுக்கு கீழே அப்லோட் பண்ணியிருப்பேன். __ அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ணியிருக்கோமோ அதை வச்சு ஏதாவது ஒரு நேம் கொடுத்துருப்பேன். ஸோ ஈஸியாக உங்களால் ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் நீங்கள் 1 2 3 வச்சு ஃபாலோ பண்ணாலே போதும். இனி இந்த பிரான்ச்சை எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். விஷுவல் ஸ்டுடியோ கோட் ஓப்பன் பண்ணி புதுசாக ஒரு விண்டோ க்ரியேட் பண்ணிக்கோங்க. புதுசாக ஒரு விண்டோ எப்படி க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா இந்த ஃபைல் இருக்குல்லையா, அந்த ஃபைலை கிளிக் பண்ணிவிட்டு நியூ விண்டோ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி புது விண்டோ ஒன்று கிடச்சிரும். ஓகே, ஸோ உங்கள் ப்ராஜெக்ட்டையும் நீங்கள் சைடில் வச்சுக்கோங்க. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு இருக்க ப்ராஜெக்ட்டு இந்த புது விண்டோவும் சைடில் வச்சுக்கோங்க. இந்த கெட் ஸ்டார்டரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே போயிட்டு ஓப்பன் ஃபோல்டர் கொடுத்து ஒரு ஃபோல்டர் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு நான் என் டெஸ்க்டாப்பில் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இது ஃபஸ்ட்டு வீடியோ இல்லையா, அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா சும்மா 1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கிறேன். நீங்கள் எப்படி வேணும் க்ரியேட் பண்ணிக்கலாம். அப்புறமா ஓப்பன் கொடுத்துருங்க. ஓப்பன் கொடுத்தீங்கன்னா அந்த 1 அப்படின்ற ஃபோல்டர் ஓப்பன் ஆயிரும். இனி இந்த கெட் ஸ்டார்டரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சொல்கிற கமெண்ட்டை நீங்கள் கண்ணை மூடிட்டு டைப் பண்ணால் போதும். கமெண்ட் என்ன அப்படின்னா git அப்புறமா க்ளோன் CLONE அந்த பிரான்ச்சை நம்ம க்ளோன் பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா 2 ஃப்ளாக்ஸ் கொடுக்கணும். அந்த ஃப்ளாக் என்னென்னா __ சிங்கிள் பிரான்ச், இது ஒரு ஃப்ளாக். 2வது ஃப்ளாக் என்னென்னா __ பிரான்ச். அப்புறமா ஒரு ஸ்பேஸ் கொடுத்துட்டு நீங்கள் பிரான்ச் நேமை இங்கே கொடுக்கணும். நீங்கள் இங்கே பார்க்குறீங்களா, இந்த நேம் தான் _new Angular ப்ராஜெக்ட். ஸோ நான் இன்னொரு தடவை இந்த வியூ ஆல் பிரான்ச்சஸ்க்குள்ளே போயிட்டு இந்த பிரான்ச் நேமை காப்பி பண்ணிக்கிறேன். இங்கே ஒரு காப்பி ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணாலும் நீங்கள் காப்பி பண்ணிக்கலாம். ஸோ இதை நான் ஒரு கிளிக் கொடுக்குறேன். இப்போ எனக்கு பிரான்ச் நேம் காப்பி ஆயிடுச்சு. இன்னும் நான் விஷுவல் ஸ்டுடியோ கோட் போகிறேன். அங்கே அந்த பிரான்ச் நேமை நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். மேக்கில் Ctrl+V, விண்டோஸில் ரைட் கிளிக் பண்ணால் போதும், மவுஸில் ரைட் கிளிக் பண்ணால் மட்டும் போதும். ஓகே, ஸோ git ஸ்பேஸ் க்ளோன் ஸ்பேஸ் ஒரு ஃப்ளாக் சிங்கிள் பிரான்ச்னு ஒரு ஃப்ளாக் கொடுத்துருக்கோம், ஸ்பேஸ் பிரான்ச்னு ஒரு ஃப்ளாக் கொடுத்துருக்கோம், ஸ்பேஸ் எந்த பிரான்ச்சை நம்ம க்ளோன் பண்ண போகிறோமோ அந்த பிரான்ச்சோட நேமு, ஸ்பேஸ் அப்புறமா ஜஸ்ட் இங்கே போயிட்டு கோடில் போயிட்டு இந்த URL காப்பி பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த பிரான்ச்சுக்குள்ளே போனாலும் இந்த URL சேம் தான். ஸோ URL நீங்கள் எங்கேருந்து வேணாலும் காப்பி பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் இந்த காப்பி ஐக்கனும் நான் கிளிக் பண்ணுறேன். காப்பி ஆயிடுச்சு. இன்னும் நம்ம விஷுவல் ஸ்டுடியோ கோட் போயிட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த URL பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு லிங்க்கில் கொடுக்க போகிறேன்னு சொன்னேன், அந்த URL தான். பக்கத்தில் .gitன்னு மட்டும் இருக்கும். ஸோ எந்த பிரான்ச்சை நீங்கள் க்ளோன் பண்ணாலும் இது மட்டும் தான் உங்களுக்கு மாறப்போகுது, மிச்சம்லாம் அப்படியே தான் இருக்கும். ஓகே, இவ்வளவும் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு என்டர் அடிச்சிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்லி நீங்கள் அங்கே பார்க்குற அவ்வளோ ஃபைல்ஸும் உங்களுக்கு டவுன்லோட் ஆயிடும். பட் இதில் மிஸ் ஆகிற ஃபோல்டர் என்னென்னா நோட் மாடியூல்ஸ் அப்படின்ற ஒரு ஃபோல்டர். அந்த ஃபோல்டரை பற்றி அடுத்த வீடியோவில் நான் ரொம்ப டீட்டெயிலாக கிளியராக போட்டிருப்பேன். ஸோ அதனால் இப்போ நான் சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வச்சு நீங்கள் பயந்துட வேண்டாம். அடுத்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப கிளியராக இருக்கும். அண்ட் நீங்கள் இதில் நிறைய ஃபோல்டர்ஸ் அண்ட் ஃபைல்ஸ் பார்க்குறீங்க இல்லையா, அதை பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டாம். இது எல்லாமே கம்ப்ளீட்லி ஆட்டோமேட்டிக்லி ஜென்ரேட் ஆகிற ஃபைல்ஸ் தான். ஓகே, ஜஸ்ட் இதில் 1-2 ஃபைல் எப்படி இருக்கும்னு ஜஸ்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணி தெரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். அதை பற்றி நான் அடுத்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். மற்றபடி நிறைய ஃபோல்டர்ஸ் இருக்குது, நிறைய ஃபைல்ஸ் இருக்குன்னு சொல்லி ஸ்டார்டிங்கில் நீங்கள் பயப்பட வேணாம். இதுக்கப்புறமா மறக்காமல் நீங்கள் பண்ண வேண்டியது இந்த ஃபோல்டர் இருக்கு இல்லையா, இங்கே ஒரு ஃபோல்டர் க்ரியேட் ஆகிருக்கும். இந்த ஃபோல்டருக்குள்ளே நீங்கள் போகணும். அது எப்படி போகலாம் அப்படின்னா CD ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு டேப் அடித்தா போதும். டேப் அடிச்சிங்கன்னா அதுக்குள்ளே என்ன ஃபோல்டர் இருக்கோ அந்த ஃபோல்டர் ஒன்றா வரும். டேபாக அடிக்க இப்போதைக்கு ஒரே ஒரு ஃபோல்டர் தான் இருக்குது, அதனால் அந்த ஃபோல்டர் வந்துருச்சு. அப்படி இல்லைனா நீங்கள் மேனுவலாக டைப்பும் பண்ணிக்கலாம். அந்த ஃபோல்டர் நேமை கொடுத்துட்டு ஒரு என்டர் கொடுத்துருங்க. என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஃபோல்டருக்குள்ளே போயிடுச்சு. ஃபோல்டருக்குள்ளே போனதுக்கப்புறமா ஒரே ஒரு கமெண்ட் அடிக்கணும். அது என்னென்னா npm ஸ்பேஸ் I. ஓகே, இந்த கமெண்ட் என்டர் பண்ணிவிட்டு நீங்கள் என்டர் அடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த நோட் மாடியூல்ஸ் ஃபோல்டர் ஜென்ரேட் ஆயிரும்.
இந்த நோட் மாடியூல்ஸ் ஃபோல்டர்னால் என்ன, இந்த ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், இதில் ஒவ்வொரு ஃபைல்ஸும் எதுக்காக அப்படின்றதெல்லாம் டீட்டெயிலாக நான் அடுத்த வீடியோவில் போஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ இனிஷியலி இதை பார்த்து நீங்கள் பயந்துட வேண்டாம். 2வது 3வது வீடியோலேருந்தே உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுள் ஆயிரும். அண்ட் GitHubலேருந்து ப்ராஜெக்ட்டை டவுன்லோட் பண்ணுறதை பற்றி உங்களுக்கு சொல்லும்போது நான் இன்னொரு விஷயம் அடிஷனலாக உங்களுக்கு சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா, நான் போஸ்ட் பண்ணுற வீடியோஸை நீங்கள் கம்ப்ளீட்லி பார்த்துட்டு நீங்கள் மேனுவலி செஞ்சு பார்க்கணும், நீங்கள் ஓனாக செஞ்சு பார்க்கணும். என்னதான் அந்த வீடியோவோட ஃபுல் சோர்ஸ் கோடும் உங்களுக்கு நான் GitHubல ஒரு பிரான்ச்சை அப்லோட் பண்ணாலும் நீங்கள் அந்த பிரான்ச்சை டவுன்லோட் பண்ணி ஜஸ்ட் அதை பார்க்குற மாதிரி வச்சுக்கக்கூடாது. ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னா, நீங்கள் செய்ய தான் உங்களுக்கு நல்லா மைண்டில் செட் ஆகும். அதே மாதிரி நீங்கள் இந்த கோர்ஸ் முடிச்சுட்டு 1-2 மாதம் நீங்கள் ஆங்குலர் பக்கமே வரலன்னா கம்ப்ளீட்லி மறந்துடும் உங்களுக்கு. அதனால் நீங்கள் மேனுவலி ஒன்று செஞ்சு பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப கிளியராக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஸ்டார்டிங் டைமில் கொஞ்சம் நோட்ஸ் எடுத்துக்கிறது தான் பெட்டர். அதுக்கப்புறமா இதெல்லாம் உங்களுக்கு பை ஹார்ட் ஆயிரும். அந்த நோட்ஸே தேவைப்படாது. அண்ட் நான் GitHubல உங்களுக்கு கொடுக்குற கோட் நீங்கள் எதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னா, சப்போஸ் நீங்கள் கோட் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது நீங்கள் ஓனாக ட்ரை பண்ணி செஞ்சு பார்த்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு எங்கேயாவது எரர் வருது, அந்த எரரை எப்படி கண்டுபிடிக்கணும்னு தெரியலன்னா அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணணும்னா, இன்னொரு புது விண்டோவில் நீங்கள் ப்ராஜெக்டை க்ளோன் பண்ணிவிட்டு நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு இருக்க ப்ராஜெக்ட்டையும் இதையும் நீங்கள் ஃபைல் பை ஃபைல் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். நான் பண்ணியிருக்கிறது தான் நீங்களும் பண்ணியிருக்கீங்களா, நீங்கள் எதாவது மாற்றி பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கம்பேர் பண்ணி பார்க்கலாம். அதுக்காக மட்டும்தான் உங்களுக்கு நான் GitHubல ஃபைல்ஸ் கொடுக்குறேன். மற்றபடி நீங்கள் ஓனாக செஞ்சு பார்க்குறது தான் உங்களுக்கு பெஸ்ட் வேல்யூவாக இருக்கும். லாஸ்ட்டாக நான் சொல்ல வர விஷயம், இந்த கிராஷ் கோர்ஸ் ரிலேட்டடாக நான் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸ் இருக்கு இல்லையா, அது ஒன்றுமே ஒரு இண்டிவிஜுவல் வீடியோவாக தான் இருக்கும். அதாவது ஒரு கான்செப்ட் மட்டும்தான், இல்லை ஒரு விஷயத்தை மட்டும்தான் எப்படி பண்ணுறதுன்னு நீங்கள் லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னா நீங்கள் அந்த வீடியோ இண்டிவிஜுவலாக பார்த்தாலே போதும். சப்போஸ் உங்களுக்கு ஃபுல் கிராஷ் கோர்ஸ் லேர்ன் பண்ணணும் அப்படின்னா இந்த பிளேலிஸ்ட்டை நீங்கள் ஃபுல்லாகவே ஃபாலோ பண்ணலாம். ஸோ இந்த ஃபார்மேட்டில் தான் இந்த கோர்ஸ் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அண்ட் இந்த கோர்ஸில் என்னென்ன விஷயங்கள் நம்ம கவர் பண்ண போகிறது இல்லை அப்படின்ற விஷயத்தையும் உங்களுக்கு நான் கிளியராக சொல்லிடுறேன். ஸோ இந்த கோர்ஸ்லேருந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்றது உங்களுக்கு கிளியராக இருக்கும். ஸோ ஏபிஐஸ் ரிலேட்டட், அதாவது சர்வருக்கு நம்ம டேட்டா அனுப்பி அங்கேருந்து நம்ம வாங்குற மாதிரி, டேட்டா பேஸில் டேட்டா ஸ்டோர் பண்ணுற மாதிரி, ஆத்தென்டிகேஷன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம இதில் கவர் பண்ண போகிறதில்ல. ஒரே ஒரு ஃபார்ம் சப்மிஷன் மட்டும் நம்ம பார்ப்போம். ஸோ உங்களுக்கு ஒரு சின்ன ஸ்டார்டிங் மாதிரி இருக்கும். நீங்கள் சர்வர் கூட எப்படி கம்யூனிகேட் பண்ணிக்கிறது அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன ஸ்டார்டிங் மாதிரி இருக்கும். மற்றபடி இந்த லேண்டிங் பேஜ் தான் கம்ப்ளீட்லி ஆப்டிமைஸ்டாக நம்ம டெவலப் பண்ண போகிறோம். உங்களுக்கு இனிஷியலி ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா இந்த வீடியோ கீழே கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். உங்களை நான் கோர்ஸில் பார்க்குறேன்.